தேநீர். தினமும் இதை குடிச்சு தான் நம்ம வேலையை தொடங்குகிறோம். இது எப்போ நம்ம வாழ்க்கை வந்துச்சுன்னு நமக்கும் தெரியாது, அதை கண்டுபிடிச்ச வெள்ளைக்காரனுக்கும் தெரியாது. இதில் இருக்க வியாபாரம், அதில் வர வருமானம் எதுவுமே டீ குடிக்கிற மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. டீ யாத்திரை வடக்கனுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அங்கே குடிக்கிறான் பார்த்தியா பாண்டா, அவனுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த மலையாள சேட்டா அவருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. தினசரி சென்னை வாழ்க்கையில் இந்த டீயை நம்ம என்றைக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா மாத கடைசியில் காசு இல்லைன்னா கூட இந்த டீயை குடித்து மக்கள் ஈஸியாக வாழ்ந்துடலாம். இந்த டீ வியாபாரம் மட்டும் கிடையாது, சென்னை மக்களோட வாழ்க்கையிலையும் மனதிலையும் சுவையிலையும் ஒன்றிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, தேநீர் கடைன்னு ஒரு குறும்படத்தை பார்க்க போகிறோம். இந்த தேநீர் கடை இல்லைங்க, வாங்க போகலாம். நம்ம தேநீர் கடை. ஆட்டோ வருவாங்க. போகலாம் சார். எங்கே சார் போகணும்? பழனியப்பா பார்க் பக்கத்தில் 5வது வீடு. போகலாம் சார், 50 ரூபா ஆகும். உள்ளார லக்கேஜெலாம் இருக்குது. வா சார். பார்த்தியா சார், இந்த பசங்களை ஒரேதனம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. கில்லி, கோலி, கபடி, ஃபுட்பால்னு ஊர் சுற்றினுக்கிறானுங்க. ஏன்பா கோலி, கிரிக்கெட்டு, கபடிலாம் விளாட்னா பொறுக்கியாப்பா? ஏரே கூசாருங்க சார். நீ போ நீயே புரிஞ்சுப்போ சார். ஏய் வந்துட்டானுங்க பேர். தக்கதல இவனுங்களா? ஐயோ ஓடிலாண்டா. அன்னைக்கு நான் எல்லாம் சொல்ல என் ஏரியாவில் சீன் போட்டியாமே, இப்போ போட்டு பார்ப்போம். என்ன சுத்த போடுறீங்களா? ரப்பரே டே ஐயோ அண்ணா, என்னப்பா? வீல் சூப்பரா பண்ணீங்கண்ணா. ஓகே ரப்பரே, தம்பி கை கொடுப்பா கொஞ்சம். ஓ வா, எந்த ஏரியாப்பா நீ? ஹலோ. ஹே அண்ணா, எங்கடா இருக்க? வெளியே இருக்கேன், சொல்லு. பிரியா அண்ணா ஃபாரின்ல இருந்து வராங்களாண்டா, சீக்கிரம் வாடா. இப்போ வராரா? ஆமாண்டா, சர்ப்ரைஸா வராங்களாம். நீ கூட ஆஃபீஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன், சீக்கிரம் வா. ஐயோ. என்ன ராக்கி பாய், எப்படி இருக்கீங்க? கேஜிஎஃப் மக்கள்லாம் நலமா? ராக்கியா? இவனா? ஆமாம், அதான் சாருக்கு ஏரியாவில் பேர். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் பார்த்துப்பாரு. ராக்கி இவனா? அன்னைக்கு என்ன ஸ்கூல்ல ஒரு பையன் கலாய்ச்சான்னு சொன்னா போய் அவன் அக்காவை போய் சைட் அடிச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் ராக்கி பாயா? சரி வாங்க போய் சாப்பிடலாம். என்ன மாமே ஆள் பழிச்சுன்னு இருக்க? சிங்கப்பூர்ல இருந்து அண்ணன் வந்திருக்காருடா, அதான். என்ன உன் ஆள் ஃபோன் பண்ணுச்சா? பண்ணா மச்சான், ஏகே படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலையா, என்ன எடுக்க சொல்றா? தலை படத்தை தான் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா? தலை படம் இல்லை மச்சான், நம்ம அஸ்வின் குமார். ஏய், அந்த லூஸை கழட்டி விட்றா முதல்ல. சரி வா, டீ குடிக்க போ. சரி வா போ.
டீ நல்லா இல்லடா, டேஸ்ட்டே சுத்தமாக இல்லை. பழைய டேஸ்ட்டே வேற. அப்பா நல்லா டீ போட வரலண்ணா. ஆமாண்டா, அவர் தான் ஏரியாலேயே ஃபேமஸ். அது ஒரு பெரிய கதைடா. அது என்னென்ன பெரிய கதை? சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா. வாழ்த்துக்கள்ண்ணா, கடைக்கு ஓனராக போற. நானா ஓனரா? என்ன ஓனரு? டீ ஷாப் வச்சு தரலான் இருக்கோம், நீ தான் ஓனர். காஃபி ஷாப்பா? காஃபி ஷாப் இல்லைப்பா, டீ கடை. நவ் டீ கடையா? நம்ம ஏரியாவில் எவ்வளோ மாஸ் தெரியுமா? இதே ஏரியாவில் இப்படி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுறது தான் மாசா? சின்ன வயசில் நான் அப்பா கடனை அடைக்கிறதுக்கு ஃபாரின் போயிட்டேன். கஷ்டம் தெரியாமல் ஒன்னிய தங்கச்சியும் படிக்க வச்சாச்சு. டீ கடை வைக்கிறது நம்ம அப்பாவோட ஆசைடா. அப்பாவுக்கு என்னையும் தங்கச்சி விட ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும். நோ, எனக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். அப்போ சொல்கிறதை கேள்றா. என்ன மச்சான், மிட் நைட்டில் கால் பண்ணி வர சொல்லியிருக்கா? மணி 10 ஆகுதுடா. நேற்று வரைக்கும் நம்மளுக்கு இதான மிட் நைட்டு. சரி விடு, எங்கள் அண்ணன் எனக்கு புதுசாக டீ கடை வச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. டீ கடையா? ஓ மாசம் என்ன? எப்பா போதும்டா சாமி. பண்ண டீ கடை தானே மாஸ்டர். நாளிலேருந்து நம்ம டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறோம், அங்கே வந்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க. நித்ரா டூலெட் போடு. இப்படி வந்துடுறா. ஹலோ ஹலோ, என்னடா இது? அது மச்சான் மச்சான் நிறுத்து, ஒரு கடை ஒன்று இருக்கு. என்னடா யாருமே இல்லை? இரு கால் பண்ணி பார்ப்போம். ஏய், எவ்வளோரா தண்ணி எடுத்துருவாடா. வரேண்ணே. வணக்கண்ணா. வணக்கண்ணா. சொல்லுப்பா ராக்கி, என்ன இந்த பக்கம்? கடை காலியாக இருக்குல்லண்ணா, வாடகை கடையா? கிடையாது. யாருக்கு? எனக்கு தானா? உனக்கா? நேற்று அட்வான்ஸ் கொடுத்தாச்சப்பா. நாமளும் ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டோம், ஒரு பையன் கடன் தர மாட்டானே மாப்பிள்ள. மாமே, நம்ம ஏரியாவில் பண்ண சம்பவம் அப்படி. என்ன ராக்கி பாய், கடை ஓகேவா? நீ வேற ஏன்டா, இன்னும் கிடைக்கலடா. அண்ணே, நம்ம ஏரியா பசங்களுக்கெல்லாம் கடை கொடுக்க மாட்டேன்ட்டானே. கடை காலியாக தானே என்ன இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு தர மாட்டீங்க? நம்ம ஏரியா பசங்களுக்கு கடை கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்டா. எல்லாம் எனக்கு தெரியும், போய் வேலையை பாரு போ. நம்ம பசங்க தானே. அவங்க அப்பனே எங்கள் அப்பா கீழே வேலை செஞ்சவன், அவனுக்கு போய் கடை கொடுக்க சொல்றியா? போட. சரிண்ணே. ஓ அப்படியா? அந்த கடையை எப்படி பிடிச்சி காட்டுறேன்னு பார்க்குறியா நீ? ஆ, எடு மச்சான் வண்டியை, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏய், காசு தான்டா நம்மளுக்கு மெயின். வணக்கம்ண்ணே. ஓடா. நான் சொல்லியிருந்தேன்ல, இவர் தானே. வணக்கம் சார். யாரையோண்ணா? கடை கேட்டுண்டாப்லண்ணே. ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு. இருக்குண்ணே. பணம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே. கரெக்டாக இருக்கா? அப்படின்னா முச்சிடலாம்பா, முச்சிடலாம்பா. சரிப்பா சரிப்பா, பண்ணிடலாம். வரண்ணே. धन्यवाद भाई. ஆ, போடா போடா. तुम्हारा की पुन्नी अरसी है, मैं कुछ की पच्चे अरसी है. ஓய் வாண்ணா. என்னப்பா, டீ குடிக்க வந்தீங்களா? டீ குடிக்க வந்தியா?
கடையே எங்களுது தான். அப்பாவா? ஏய் யார் வந்திருக்கா பாத்தியா? மே பெஹூனா சாப். ஏன்டா சோகமாக இருக்க? நம்மளும் 3 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு கடை கூட கிடைக்கல. பேசாமல் அந்த 5 லட்ச ரூபா வச்சுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம்டா. டேய் அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவர் சொன்ன பிரச்சனை எதுவுமே கேட்டதில்லை. அவரோட கடைசி ஆசை ஒரு டீ கடைக்கு ஓனராக்கி அந்த கல்லாப்பெட்டியில் உட்கார வச்சு காசு வாங்கி போகணும். அதை நான் என் உயிரை கொடுத்தாவது பண்ணுவேன் மச்சான், அவ்வளோதான். விடுமச்சி, ஃபீல் பண்ணாத. என் அண்ணாக்கு என்ன தலையெழுத்தாடா? அவர் ஃபாரின் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு. அவருக்காவது ஏதாவது பண்ணும் மச்சான். சரி விட்றா, நம்ம ரவி அண்ணா இருக்காப்புல, அவரை போய் பார்த்தா ஒரு ஐடியா கொடுப்பாப்புல. வா போ. என்ன பார்க்குற, எழுந்து வா. என்னண்ணே, ஐடியா எதுவும் கிடச்சிதா? ராக்கி, நான் சொல்கிறது மாதிரி கேள் ராக்கி. நம்ம ஏரியாவில் தெரிஞ்ச நல்ல ஹிந்திக்கார பையன்கிட்ட உன் ஆதார் கார்டையும் ஐடி கார்டையும் கொடுத்துடு. அதோட முக்கியம் பணத்தை கொடுத்து விடு. ஆதார் கார்டில் பார்த்தா என் பேரும் இருக்கும், எங்கள் அப்பா பேரும் இருக்கும்லண்ணே. ஆதார் கார்டில் உன் பேர் என்ன இருக்கு? ராமச்சந்திரமூர்த்தி. இப்போ கூப்பிடுறது என்ன? ராக்கின்னு தானே கூப்பிட்றோம். உங்கள் அப்பா பேர் என்ன? கந்தசாமி. ஆனால் எல்லாம் கபில் தேவ் தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அமௌண்ட்டு கண்ணை மறைச்சிடும் ராக்கி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திக்காரன் தானேண்ணா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். அப்புறம் என்ன, தம்பிகிட்ட தான் பையன் இருக்காப்புல. ஹிந்திக்காரன் முக்கியம்தான், ஆனால் தமிழன் ஹெல்ப் பண்ண மாட்டான்ப்பா. அதான் பிரச்சனையே. அதனால் உங்கள் அப்பா வேலை செஞ்சாக்கடா உனக்கு தான்ப்பா. முடிச்சு தந்துடுறேன் போ. अरे पीछे देखो. अरे नूब डे. வந்துட்டானுங்க ஓசியில் பூரியை காணா பண்ண. आओ राकी भाई, 1 प्लेटा 2 प्लेटा? பானிபுரியெல்லாம் வேணாம், என் மச்சான் உன்னை ஓனர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். நீங்க ஒன்றும் இல்லைமேனா ஆக்குவீங்கோ, ஓனரெல்லாம் ஆக்க மாட்டீங்கோ. ஓஹோ, எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரியுது. புயல் எக்ஸ்ட்ரா ஆளு வைக்க தானே. டேய் பானி பாய், ராக்கி பாய் சொல்கிறதே கேளு. உன்னை எங்கேயோ கூட்டு போய் நிறுத்துறேன். ஏதோ ஆகுது. ஹலோ ஹலோ டேய், ஒரு ஹிந்திக்கார பையனை அனுப்பிச்சி விட்றேன், கடையை பேசி முடிச்சு விட்ரு. அப்படியா பாய்? ஓகே பாய், நீ சொன்ன மாதிரியே முடிச்சிடலாம் பாய். ஆமாண்டா, ஆமாம், ரைட்டாக இருப்பான். சரி. மே பெஹூனா சாப். தப்பாக எடுத்துக்காதண்ணே. நம்ம பசங்களுக்கு நம்ம சொந்த ஊர்லேயே வேலை இல்லாமல் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போய் வேலை பார்க்கணும், கஷ்டப்படணும் அவசியமான? உங்களை மாதிரி ஆளுங்களால தானே மாஸ்டர் ஒரு டீ. நம்ம ஊர்லேயே வேலை இருக்குது, ஆனால் தரத்துக்கு யாருமே இல்லை. பொறுக்கின்னு நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. இங்கே எல்லாமே நல்ல திறமையான பசங்க தான், வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும். டேய் ஒரு டீ போடுறான். என்ன கடை புதுசாக இருக்குது? என்ன சார் வேணும்? இதுவும் கொடுங்க. ஒரு டீ சொல்லியிருக்கேன். மாஸ்டர் இன்னொரு டீ.